நீ எனக்கு போட்டி வச்சல, இன்னைக்கு நான் வைக்கிறேன் பாரு உனக்கு. மீனு, என் கையில என்ன வச்சிருக்க கண்டுபிடி. காப்பி. அடடே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்? உங்க புத்தி எனக்கு தெரியாது. மீனு, உன் மேல எனக்கு எவ்வளவு இது இருந்தா நானே காப்பிலாம் கலந்து கொண்டு வந்திருப்பேன். பாரு, நீ நினைக்கிற ஆம்பளை நான் நடந்துக்கிறேன்னா இத்தானே நான் நினைக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு. பாத்ரூம்ல வெந்நீர்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இரு, வந்துடுறேன். ஐயோ, 25 வருஷமா உன் பொண்டாடிக்கு தேய்ச்சது போதும். நான் என் பொண்டாடிக்கு தேய்க்கணும். இளைஞர்களுக்கு வழி விடுங்கப்பா. அட பாவி, நீயே என்ன மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்படி வந்து நிக்கிறிய. ஆமா, உன் முதல்ல வேண்டாச்சு. அதெல்லாம் சும்மா இப்படி என்ன மூடி வச்சிருக்க? திறந்து காமிக்கிறதுக்கு 10 பைசா சமாச்சாரமா? ஏன்பா இந்த ஆம்பளையா நடந்துக்கிறதுன்றது எப்படி? தம்பி, அத போய் அவர்கிட்ட கேக்குறீங்களா? என்ன கேளுங்க, எடுத்து இலையில வைக்கிறேன். ஏய் பிகில்வாயா, சும்மாறா. நான் ஆம்பளைக்கிறதுக்கு ஆதாரம் பார்த்தா இவனை பெத்து வச்சிருக்கிறேனே. ஆமா, எப்போ கிமுல நடந்தது. என்னவோ கடல்ல முழுகி முத்தெடுத்த மாதிரி பெருமையா பேசிக்கிறீங்களே. தம்பி பிறந்த விவரத்தை வெலாவரியா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதையும் சொல்லிட்டாளா? என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்க அம்மா இந்த மனுஷனை தொடவே விடல. ஆடி மாசம் ஒரு நாள் சோன மழை பெஞ்சுக்கிட்டு பளிச்சு பளிச்சுன்னு மின்னல். அப்ப இடிச்ச இடியில அர்ஜுனா அர்ஜுனான்னு உங்க அம்மா கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல விழுந்துட்டாங்க. பவர் கட். பங்களா பூரா ஒரே இருட்டு. அப்ப அடிச்ச ஊத காத்த ஒத்தாசையா வச்சுக்கிட்டு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள பூந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட தினதான் இப்ப நீ எதிரில நிக்கிற. எப்பா, இதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்டா மகனே. நீ சொல்றத பார்த்தா அப்ப நான் உங்க விருப்பம் இல்லையா? நீ விருப்பத்துல பிறந்தவன் இல்லடா, விபத்துல பிறந்தவன். ஆமா, அதுக்கப்புறம் இடியும் இடிக்கல, மழையும் பெய்யல. ஒரே வறட்சியில பட்டமரமா நின்னுகிட்டு இருக்காரு உங்க அப்பா. உங்ககிட்ட கேட்டானா அவன்? பாக் பாக். என்னங்க இது இங்க இருக்கிறீங்க? புடவை கட்டி விடுறதுக்கு வந்தேன். உடம்பு எப்படி இருக்குது? நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இருக்கு. உங்க உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். இப்பதான் ஒரு டம்ளர் பாதாம் கீரை குடிச்சிருக்கேன். நல்லா தெம்பா இருக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உங்க வேலையை பாத்துங்க போங்க. இதான் என் வேலை. இன்னைக்கு உனக்கு சேலை கட்டாம விட போறதே இல்ல. இன்னைக்கு நான் சேலையே கட்ட போறதில்ல. ஆஹா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். கேட்கவே அங்க என்னையா பாக்குற? உள்ள போய் நான் சொன்ன மாதிரி கரெக்டா நடிக்கணும். நீ கவலையப்படாத, நம்ம தெருக்கூத்துல சிவாஜி வேஷமே கட்டியிருக்க. உள்ள போய் காட்டி கொடுத்து தொலைச்சு போடுவேன். எங்கேயா நான் வாங்கி கொடுத்து பாட்டு மாட்டியா வாயில? அங்கேயே ஈன்னு பாக்குற. நீ உள்ள போயா, நான் அந்த பக்கம் வர்றேன். போயா. ஏங்க, யார் இவரு? சிங்கப்பூர்ல காது குறும்பி எடுக்கிறவர் மாதிரி இருக்காரு. காது கொடையறதுல சிங்கப்பூர்ல இருந்து தான் வராரு. என்ன பண்றாரு? நம்ம கப்பலுக்கு பெயிண்ட் கான்ட்ராக்ட். ஏங்க, இந்த கப்பலுக்கு அடியில இவர் எப்படி பெயிண்ட் அடிப்பாரு? கமுத்தி போட்டுதான். ஆமா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சாமே? மே மாசமே ஆயிடுச்சு. ஐயோ, உன் பொண்ணோட கல்யாண விஷயமா சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு ஜோசிய சொன்னாரு, அத சொன்னியா? என்னது? எது? ஐயோ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சரியா 45வது நாள் உன் பொண்ணோட மாமியாருக்கு கால்ரா வந்து காலாவதி ஆயிருவாங்கன்னு சொன்னாரு, அத சொன்னிய? எங்க அத்தை உயிர் தான் எனக்கு முக்கியம். பயப்படாதீங்க. இந்த பொண்ணோட மாமியாருக்கு கண்டம் வராம தப்பிக்கணும்னா ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு. சிங்கப்பூர் சிரங்கன் ரோடு மாரியம்மன் கோயில்ல பொங்க வச்சா கண்டம் டப்புன்னு விளையிடும். என்னங்க, உடனே சிங்கப்பூருக்கு போய் ஆகணும். இத்தனை பேர் திடீர்னு சிங்கப்பூர் போறதா விளையாட்டா? ட்ரெயின்லாம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, டிக்கெட் எல்லாம் கிடைக்காது. சிங்கப்பூருக்கு ட்ரெயினா? நல்லா புதுசா. ஏன் பொண்டாட்டி உயிருக்கே ஆபத்து, விளையாடுறீங்களா? சிங்கப்பூருக்கு போகிறது நடக்காத காரியம். இங்கேயே சீக்கினா கோபத்துல அம்மன் கோயில வச்சு பரிகாரத்தை முடிச்சிருக்க. சரிதான சம்பந்தி? தூண்டா விளக்கு இருக்கும், சூலம் ஒரு கை இருக்கும், மூன்றாம் பிறை இருக்கும், முடி மீது தவம் இருக்கும், சிவநாதன் தேவியே மலர் கோடி தூவியே உனை நினைத்தேன், தினம் அழைத்தேன், ஓடோடி வாரும் அம்மா.
கைய கொடுத்து வையுங்கடி அம்மனருள் மாவிளக்கு அஞ்சு திரி பூவிளக்கு வாசலிலே ஏத்துங்கடி வந்ததடி காலம் என்று சந்தன பூ மாலதன்று சம்பதிய வாழ்த்துங்கடி இந்த கூட்டம் தனக்கும் அது பாட்டல் தந்ததம்மா அது உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல உடச்ச விழு நரக உள்ள அம்மனருள் மாவிளக்கு அஞ்சு திரி பூவிளக்கு வாசலிலே ஏற்றுங்கடி வந்ததடி காலம் என்று சந்தன பூ மாலதன்று சம்பதிய வாழ்த்துங்கடி அம்மனருள் மாவிளக்கு அஞ்சு திரி பூவிளக்கு வாசலிலே ஏத்துங்கடி வந்ததடி காலம் என்று சந்தன பூ மாலதன்று சம்பதிய வாழ்த்துங்கடி இந்தாங்க வாடகை பணத்தை வசூல் பண்ணி கத்த கத்தையா கொண்டாந்துருக்கிறேன் அப்படிங்க கொண்டா கொண்டா நீ ஆம்பளை என் வீட்லயும் ஒண்ணு இருக்குதே ஏன் இருக்குது அது எப்படி பட்டுல போய் படாரம் வாங்கிட்டு வந்துட்ட நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்க பணத்தை வசூல் பண்றது ஒரு கலைமா விழுந்து விழுந்துல வசூல் பண்ணி இருக்கிறேன் சரி அந்த மயிலாப்பூர் பங்களால குழால தண்ணி வரலையா என்னன்னு போய் பாரு அவங்களுக்கு இதே வேலையா போச்சு அடியில ஊர்னா தானே மேல வரும் நிலத்தடி தண்ணீர் வத்தி போச்சு தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் வெண்டைக்காய் வண்டியை தான் கொண்டாந்து நிறுத்திட்டல அப்புறம் கூற எப்படி கீரை நல்லாதாம கீரை உன்னை கேட்கலையா கீரை என்ன விலைன்னு கேட்டேன் ₹1 கத்திரிக்காய் கிலோ ₹4 நேத்து ஒரு 3 ரூபாய்க்கு கொடுத்தானே விலைவாசி ஏறி போச்சுமா முருங்கக்காய் என்ன விலை 1.50 1.50 இல்ல ₹1.50 ₹1.50 என்ன இது வெண்டைக்காய் இப்படி முத்தலா இருக்கு என்னம்மா காலங்காத்தால போனி பண்ண மாட்டேங்கிற வெண்டைக்காய் எல்லாம் ஒடிச்சு போட்டு சுத்த சாவு கிடைச்சிருக்க யாரு பார்த்து சாவு கிராக்கின்னு சொல்றேன் மொத்த வண்டி விலை பேச 200 ரூபாய் தேராது எம்மா பெரிய கோடீஸ்வரி எங்க அத்தை கஸ்மார பேமானி சோமாரி இன்னொரு தடவை உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துச்சு நாக்கு இசு வச்சு கீசுவன் ஜாக்கிரதை அம்மா அம்மா போட போட்டு விட்டுருமா நீங்க சும்மா இருங்க அத்தை என் முன்னாடி உங்க ஒருத்தர் சாவு கிராக்கின்னு கூப்பிடுறா அவனை சும்மா விட்டுடுறதா தாயே ஆள விடுமா இனிமே திருப்பி வர மாட்டேன் விட்டுடுமா ஐயோ கண்ணு வா வக்கீல் சம்சாரமா நான் அழகுநாச்சியார் பேசுறேன் ஆமா உன் மருமக எப்படி இருக்கா அது ஏன் கேக்குறீங்க போங்க இப்போ ஒரு காய்கறிக்கார என்ன பார்த்து சாவுகிராக்கின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அவ்வளவுதான் சோமாரி பேமானி ஓய் உங்கள அவனை பார்த்து ஒரு எகிர் எகிர்னா பாருங்க மீன்காரி கேட்டா போங்க தெரு பக்கமா வரமாட்டேன்னு ஓடி போயிட்டான்ல ஒரு கோடீஸ்வரனுக்கு மகளா இருந்தாலும் இப்படி ஒரு எளிமையான பொண்ணு எனக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுங்க நல்லா வயிறு படைக்க சாப்பிடுங்க அறிவு இருக்காடா உனக்கு இதெல்லாம் கொண்டு போய் அவருக்கு போடலாமாடா அவரு பார்க்காத மீனா ஃபாரின் மீன் தான் சாப்பிடுவார் இந்த இந்தியன் மீனை கொண்டு போய் மறுபடியும் குளத்திலேயே விட்டுரு அதோ சிக்கலும் செடுக்குமா இருக்குதே அதத்தான் சிங்கப்பூர்காரங்க சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா வாங்கி வச்சிருக்காங்க அது அப்படியே தட்டோட இங்க வை சாப்பிடுங்க இது என்ன மீனா இல்ல மவுத்தா இருக்குனா வாசிக்கிறேன் ரசிச்சு சாப்பிடுமா தம்பி மீனை பார்த்து ஜாக்கிரதையா சாப்பிடு தொண்டையில முள்ளுகிள்ளு மாட்டிக்கிச்சு அப்புறம் வாயால பேச முடியாது சாப்பிடவும் முடியாது
மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. மீதி அப்படியே எடுத்து வை. காலையில இட்லிக்கு அதுதான். ஏயா, நான் இங்க காஞ்சி போயிருக்கிறேன். உனக்கு காலையில இட்லிக்கு மீன் குழம்பா? காலையில அது இருக்குதான் நான் பாக்குறேன். சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா லா 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 என்ன லைட் அணைக்க துடிக்கிறா? ஒருவேளை நாம லேட் பண்ணிட்டுமா? என்னங்க? சாரி, கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். எதுக்கு? அதுக்குதான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க போல இருக்கு. ஆரம்பிக்கலாமா? என்ன முதல்ல நேரத்தை விடு ப்ளீஸ். ராஜாத்தில கொஞ்சோண்டுமா, கொஞ்சோண்டு. இன்னைக்கு மீன் திங்காம விட போறதில்ல. எங்க ஒளிச்சு வச்சிருக்கானுங்க? எங்க? அடா அடா அடா. ஐயோ ஐயோ, மீனே, என் தேனே. ஒரு கோட்டரை அடிச்சுட்டு மீன் அமிக்கிற வெடித்தான். பழைய சோத்துக்கு இந்த மீன் எப்படி இருக்கும்? ஆஹா, பிரமாதம். பழைய சோறு. ஐயா, திருட 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 திருட. ஐயோ, ஏடா, எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? சம்மந்தி, என்னடா பாத்திரத்தை எந்த உருட்டு விட்டுறீங்க? ஆத்திரத்தை கிடப்பாதையா. என் எதிரிலேயே மீனை அந்த வெட்டு வெட்டுறீங்க. தாங்க முடியல. அதனால தான் கோட்டை ஏத்திக்கிட்டு சமய கட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன். ஐயோ, திருட, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஐயோ, அழகனாச்சர் வராங்க. என்ன பண்ண சொல்ற? திருட, நீ அந்த பக்கம் கட்டு, நான் இந்த பக்கம் கட்டுறேன். கட்டு. திருட 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 திருட. யாரெல்லாம் குழப்ப கெடுக்கிறானுங்க கரெக்ட் பசங்க. ஐயோ, நான் பணக்காரிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும். எல்லா பக்கம் தேடி பார்த்தா யாரும் இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, பூனை பாத்திரத்தை உருட்டிருச்சு. நான் தான் திருநாக்கு நினைச்சு கட்டிட்டேன். அம்மா, எல்லாரும் அவங்க வேலை பார்த்துட்டு போய் படுங்க. திருட. இல்ல இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. விடியற வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக கூடாது. எல்லாரும் இங்கே உட்காருங்க. விடிய விடிய இங்கேயே வா.